நீர் உம்முடைய பரிசுத்த ஆவியை எங்களுக்கு தாரும் என்று இவர்கள் பாடுகின்றார்கள் என்று கூறினார்கள். Is it right? சரிதானா? அப்படிதானே பாடுனீங்க? It wasn't the song like that? Yeah. Isn't right? சரிதானே? அந்த பாட்டு தானே பாடணும். Come on. But when you look into the Bible, you will be shocked. The word of God says to you, I am your strength and I am living inside of you. ஆனால் நீங்கள் இந்த பைபிளை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அங்கு பைபிளில் உள்ள இறைவார்த்தை என்ன சொல்கின்றது? நான் உங்களுக்குள் வாழ்கின்றேன் என்று சொல்கின்றது. He is saying, I am the God who has given you that grace in abundance that you don't need any more grace. It is all given to you and this grace is inside of you. அந்த இறைவார்த்தை இவ்வாறு சொல்கின்றது, உங்களுக்கு தேவையான எல்லா அருளையும் நான் உங்களுக்கு தந்திருக்கின்றேன், அது நிறைவாக உங்களுக்குள் இருக்கின்றது என்று கூறுகின்றது. So many people sitting here will be praying to God and saying, God please bless me more and more. இங்கு இருக்கின்றவர்களுள் பலர் அல்லது சிலர் இவ்வாறு சொல்லிக் கொண்டிருக்கலாம், ஆண்டவரே என்னை நீர் ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் என்று. And God's word in Ephesians 1:3 says that my God has blessed us with every spiritual blessing. ஆனால் எபேசியர் 1:3 இவ்வாறு சொல்கின்றது, நமக்கு தேவையான எல்லா அருள் வரங்களாலும் ஆண்டவர் நம்மை நிரப்பியுள்ளார் என்று. It is just like an angel Gabriel coming and standing before you and saying, God has blessed you with every spiritual blessing. The question is, like Mother Mary, can you also say, I am the handmaid of the Lord, be it done unto me according to your word. From today, I change my thinking from God bless me to God, I believe you have blessed me. இன்று எவ்வாறு வானதூதர் கப்ரியேல் வானதூதர் அன்னை மரியாள் முன் நின்று சொன்னாரோ அதே போல் உங்கள் பக்கத்திலும் வந்து இதோ உங்களுக்கு தேவையான எல்லா அருள் வரங்களாலும் ஆண்டவர் உங்களை நிறைத்திருக்கின்றார் என்று அவர் கூறுகின்றார். அப்போது அன்னை மரியாளை போல நீங்கள் அந்த வார்த்தையை, வானதூதர் கூறுகின்ற வார்த்தையை நீங்கள் நம்பி இதோ நான் ஆண்டவரின் அடிமை என்று ஒப்பு கொடுத்த அந்த அன்னை மரியாளை போல உங்கள் சிந்தனைகளை நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியுமா? Somebody who is sitting there is saying, I am in bondage, I am in slavery. And God's word says in Colossians 1 that He has delivered us from every powers of darkness. He has translated us into the kingdom of His dear Son. And when God says these words, can you say to Him, I thank you, Lord, that you have delivered me from every bondage, from every curse, and you have delivered me and translated me into the kingdom of your dear Son. கொலோசியர் 1 இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கின்றது, ஆண்டவராகிய கடவுள் உங்களை எல்லா வகையான சாபத்திலும் அடிமைத்தனத்திலிருந்து அவர் விடுவித்துள்ளார், உங்களுக்கு தேவையான எல்லா அருள் வரங்களையும் கொடுத்திருக்கின்றார் என்று. ஆனால் இன்று இங்கு இருந்து கொண்டு சிலர் இவ்வாறு சொல்லிக் கொண்டிருக்கலாம், ஆண்டவரே என்னுடைய சாபத்திலிருந்து எனக்கு இருக்கின்ற எங்கள் குடும்பத்தில் இருக்கின்ற சாபத்திலிருந்து எங்களை மீட்டுக்கொள்ளும், எங்களுக்கு இருக்கின்ற கட்டுக்களில் இருந்து எங்களை விடுவியும் என்று சொல்லிக் கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவராகிய கடவுள் ஏற்கனவே இத்தகைய எல்லா வகையான பாவங்கள், கட்டுக்கள், சாபங்கள் இவை அனைத்திலிருந்து நம்மை விடுவித்து நம்மை அருள் வரங்களால் நிரப்பியிருக்கிறார் என்று இந்த பைபிளிலே கொலோசியரில் கூறப்பட்டுள்ளது. Can you go to the New Testament and read it all throughout? You will find that God is not going to do. The Bible says God has already done everything for you. இந்த புதிய ஏற்பாட்டை நீங்கள் முதலில் இருந்து வாசித்து பார்த்தீர்கள் என்றால் அங்கு ஆண்டவர் இனிமேல் நான் புதிதாக செய்ய போகிறேன் என்று கூறாமல் ஏற்கனவே நம்முடைய வாழ்வுக்கு தேவையான அனைத்தையும் அவர் செய்து முடித்து விட்டார் என்று கூறுகின்றது. Can you see in 1 Peter 2:24 God is saying to you, by His stripes not you are healed but you were healed. 1 பேதுரு 2:24 இவ்வாறு கூறப்பட்டுள்ளது, அவருடைய காயங்களால் நீங்கள் குணமடைந்து உள்ளீர்கள் என்று கூறப்பட்டுள்ளது. Now you will be saying, Lord, but if you are saying I was healed but I still have sickness in my body. நீங்கள் சொல்லலாம், ஆண்டவரே நீர் இப்படி சொல்லி இருக்கிறீர்,
உம்முடைய காயங்களால் குணமடைந்து உள்ளீர்கள் என்று சொல்லி இருக்கின்றீர், ஆனால் நான் நோயாய் இருக்கின்றேனே என்று நீங்கள் கூறலாம். You are saying, I have no physical evidence of my healing, but I have every physical evidence of my sickness in my body. நீங்கள் சொல்லலாம், நான் குணமானதற்கு எதுவுமே கண்ணால் காணக்கூடிய ஒரு ஆதாரம் இல்லையே, ஆனால் நான் நோய்வாய்ப்பட்டிருக்கிறேன் என்பதற்கு போதுமான கண்ணால் காணக்கூடிய ஆதாரங்கள் இருக்கின்றதே என்று கூறலாம். Is there anybody who loves Mother Mary? இங்க இருக்கிறதுல அன்னை மரியாளை ரொம்ப நேசிக்கிறவங்க இருக்கீங்களா? இங்க இருக்கிறதுல அன்னை மரியாளை யார் நான் ரொம்ப நேசிக்கிறேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றவங்க? So can you do like Mother Mary did? அப்போ அன்னை மரியாள் என்ன செஞ்சாங்களோ அது மாதிரி நீங்க செய்வீங்களா? Can we learn from her as an example? அன்னை மரியாளுடைய வாழ்க்கையை பார்த்து அவர்கள் என்ன செய்தார்களோ அந்த எடுத்துக்காட்டை நீங்கள் பின்பற்றுவீர்களா? Come on. சொல்லுங்க. If she said, even though I have no physical evidence how I can get pregnant, I from today believe that the power of the Most High is upon me and the conception has taken place. என் கண்ணால் காணக்கூடிய எந்த விதமான ஆதாரங்களும் எனக்கு இல்லை என்றாலும் பரிசுத்த ஆவியானவர் என் மேல் நிழலிடுவார், நான் கருத்தாங்கி ஒரு மகனை பெறுவேன் என்ற அந்த வாக்கை தன் உள்ளத்தின் ஆழத்தில் அவர்கள் இருத்தி அதை விசுவசித்து அதை தொடர்ந்து அவர்கள் நம்பினார்கள். There are so many mothers who are sitting here, they will agree with me, the day the conception took place and they were pregnant, none of them even knew that they were pregnant. இங்கு இருக்கின்ற தாய்மார்களில் பலருக்கு அவர்கள் குழந்தை உருவானவுடன் தான் கருத்தரித்திருக்கிறேன் என்ற உண்மை உடனடியாக தெரிந்திருக்க முடியாது. Just as the woman doesn't know that she's pregnant, but the baby is growing and there comes a time, then she realizes she's pregnant. In the same way, when you take the word of God and you change your thinking and you agree with God's word, you get pregnant in your spiritual womb, and that healing, that miracle, that blessing, that promise that you are believing for is beginning to manifest in your life. எவ்வாறு அன்னை மரியாள் தான் எந்தவித கண்ணால் காணக்கூடிய அடையாளமும் இல்லாத போது நம்பினார்களோ, எவ்வாறு ஒரு பெண் தான் கருத்தரித்திருப்பதை உடனடியாக அறியாமல் ஒரு குழந்தை வயிற்றிலே வளர்ந்து அது பிறக்கும் போது தனக்கு ஒரு குழந்தை பிறக்கின்றது என்று தெரிந்து கொண்டார்களோ, அதுபோல இறை வார்த்தையை நம்முடைய இதயத்திலே நாம் கருத்தாங்கி அந்த வார்த்தையை நாம் புரிந்து கொண்டு அந்த வார்த்தைக்கு நாம் ஒப்புதல் அளித்து அந்த வார்த்தையை நாம் நம்பி நாம் திரும்ப 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 அந்த வார்த்தையை நாம் சொல்லிக் கொண்டிருப்போம் என்றால், எண்ணத்தை மாற்றி அந்த எண்ணத்திலே இந்த வார்த்தைகளை நாம் வைத்து சிந்தித்துக் கொண்டிருப்போம் என்றால், நிச்சயமாக அந்த வார்த்தை கருத்தாங்கி அந்த வார்த்தை எதை செய்து முடிக்க வேண்டுமோ, எந்த குணத்தை உங்களுக்கு அளிக்க வேண்டுமோ அதை நிச்சயமாக அது செய்து முடிக்கும். Praise the Lord. Praise the Lord. I take this hanky and I give it to her. நான் இந்த கைக்குட்டையை எடுத்து மீண்டும் இங்கு இந்த சகோதரியிடம் கொடுத்து விட்டேன். Just as I gave her a hanky, in the same way the angel Gabriel gave her the word. எவ்வாறு இந்த கைக்குட்டையை எடுத்து இந்த சகோதரிக்கு இவ்வாறு நான் கொடுத்து விட்டேனோ, அதுபோல கப்ரியேல் வானதூதர் வார்த்தையை அன்னை மரியாளிடம் கொடுத்தார். Right now God has sent us both to give you the same thing called the word of God. இப்போது ஆண்டவர் அதே போல் இறை வார்த்தையை உங்களுக்கு தருகின்றார். Hallelujah. Hallelujah. But in spite of you receiving the word, when this meeting will be over, you will be standing in a queue and saying, hey brother, lay your hand on me that I be healed. இந்த வார்த்தையை இவ்வாறு கொடுத்த பிறகும் இந்த கூட்டம் முடிந்த பிறகு இங்கு வந்து, சகோதரரே உங்க கையை தலைமையில வச்சு ஒன்று ஜெபிக்க மாட்டீங்களா அப்படி கேட்கிறவங்க இருப்பாங்க. You will not find the angel Gabriel praying over Mary and saying, let me pray over you, and then the power of God will come on you. வானதூதரை நீங்கள் இவ்வாறு விவிலியத்திலே
வாசிக்க பார்த்திருக்க மாட்டீர்கள். வானதூதர் அன்னை மரியாள் அருகிலே வந்து அவர் மேல் கரங்களை வைத்து ஜெபித்து, நீர் ஒரு மகனை பெறுவீர், உன்னத வல்லமை மேல் வரும் என்று அவர் ஜெபிக்கவில்லை. The healing, the blessing and everything of God comes when you respond to the word and believe the word and agree to that word. எல்லா குணமளித்தலும் எல்லா ஆசீர்வாதம்